இன்றைக்குரிய இணையவழி கற்றல்ல, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம பயோபாட்டில 6வது பாடமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோட்பாடுகள் அப்படிங்கிற பாடப்பகுதியில வறண்ட நில தாவரங்களை பத்தி பார்க்கலாம். அது வறண்ட நில தாவரங்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜீரோ ஃபைட்ஸ் அப்படிம்போம். XCRO ஜீரோனா ட்ரைன்னு அர்த்தம், ஃபைட்ஸ்னா தாவரங்கள் அர்த்தம். இப்போ அந்த வறண்ட நிலத்துல காணப்படக்கூடிய தாவரங்களை தான் நம்ம வறண்ட நில தாவரங்கள். இதற்கு உதாரணமா என்ன சொல்றோம் அப்படின்னா சப்பாத்தி கல்லி போன்ற தாவரங்களை நம்ம உதாரணமா சொல்லலாம். பொதுவா இந்த நிலம் எப்படி காணப்படும் அப்படின்னா உலர் அல்லது வறள் நில சூழலாக காணப்படும். உலர் அல்லது வறண்ட நில சூழலா காணப்படும். இந்த உலர் அல்லது வறண்ட நில சூழல வாழக்கூடிய தாவரங்களை தான் நம்ம வறண்ட நில தாவரங்கள் அப்படிங்கிறோம். பொதுவா வறண்ட நில வாழிடங்கள் அப்படிங்கிறது 2 வகையா இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்னென்ன வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் ட்ரைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயல்நிலை வறட்சி ஒண்ணு, அடுத்ததா செயல்நிலை வறட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பிசியலாஜிக்கல் ட்ரைனஸ் அப்படிங்கிறது. இப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவ்வகை வாழிடங்கள், அதாவது இயல்நிலை வறட்சின்னு சொல்லக்கூடிய இவ்வகை வாழிடங்கள்ல காணப்படக்கூடிய மண் குறைந்த மழையளவு பெறுறதுனாலையும் நீரை குறைந்த அளவுல சேமிக்கக்கூடிய திறன் உடையதுனாலையும் மண்ணானது என்ன செய்யும் அப்படின்னா சிறிதளவு நீரையே பெற்றும். இப்ப என்ன செய்யும், மண்ணானது சிறிதளவு நீரையே பெற்று காணப்படக்கூடியதா இருக்குது. இது இயல்நிலை வறட்சி அப்படிங்கிறது. இதே இது செயல்நிலை வறட்சி அப்படின்னா என்ன, அதாவது பிசியலாஜிக்கல் ட்ரைனஸ் அப்படிங்கிறது. இவ்வகை வாழிடங்கள்ல தேவைக்கு அதிகமான நீர் கொண்டிருந்தாலும், முன்னாடி என்ன சொன்னா குறைந்த அளவு நீர் தான் இருக்குன்னு சொன்னோம். இப்ப என்ன, தேவைக்கு அதிகமான நீர் கொண்டிருந்தாலும் மண்ணில் இருக்கக்கூடிய புழைவெளிகள் சொல்லக்கூடிய கேப்லரி ஸ்பேசஸ், அந்த தண்ணீர் போகக்கூடிய இடைவெளின்னு சொல்லக்கூடியது, இந்த கேப்லரி ஸ்பேசஸ் என்ன செய்து காணப்படாது. அதனால என்ன செய்யும், நீரை வேர்கள் உறிஞ்சிக்க முடியாது. நீரை என்ன செய்யும், வேர்கள் உறிஞ்சிக்கொள்ள முடிவது கிடையாது. இதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொன்னாங்கன்னா உவர் மற்றும் அமில மண்ணில் வாழும் தாவரங்கள், அதாவது உப்பு மண்ணிலையும் அமில மண்ணிலையும் வாழக்கூடிய தாவரங்களை இதற்கு உதாரணமா சொல்றாங்க. இதற்கு அடுத்தபடியா அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் அமைப்பு அடிப்படையில இந்த வறண்ட நில தாவரங்களை எப்படி வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இதை 3 வகையா வகைப்படுத்துறாங்க. அது என்னென்ன அப்படின்னா குறுகிய காலம் வாழும் ஒரு பருவ தாவரங்கள் அப்படின்னு ஒரு வகையாகவும், சதைப்பற்றுடைய அல்லது நீரை சேமித்து வைக்கக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு 2வது வகையாகவும், 3வது இருக்கக்கூடிய வகை என்ன அப்படின்னா சதைப்பற்றற்ற அல்லது நீரை சேமிக்க இயலாத தாவரங்கள் 3 வகையா பிரிச்சுக்கிறாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு பேரு குறுகிய காலம் வாழும் ஒரு பருவ தாவரம் அப்படிங்கிறது. இது ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா எபிமெரல்ஸ் அப்படிம்பாங்க. பொதுவாக என்ன செய்து வறட்சி நிலையை தவிர்க்கும் அல்லது சமாளிக்கும் தாவரங்கள். வறட்சி வரவிடாம தவிர்க்கணும், ஒருவேளை அப்படி வந்துருச்சுன்னு சொன்னா அந்த வறட்சியை சமாளிக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அதுக்கு என்ன பேரு குறுகிய காலம் ஒரு பருவ தாவரங்கள் அப்படிங்கிறது. அடுத்தபடியா இந்த தாவரங்கள் என்ன செய்யும் அப்படின்னா மிக குறைந்த காலத்துல, அதனுடைய வாயில் காலம்ங்கிறது மிக குறைவா இருக்கும். மிக குறைந்த காலத்துல அதைத்தான் ஒரு பருவம் அப்படிங்கிறோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை சுழற்சியை முடித்துக் கொள்ளும். எங்க சீக்கிரமா வாழ்க்கை சுழற்சியை முடிச்சுக்கும். ரொம்ப காலம் இருந்தா தானே இந்த வறட்சியில வரும், வறட்சியில தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக குறுகிய காலத்துல தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை முடித்துக் கொள்ளக்கூடியதா இருக்குது. அதனால இது என்ன சொல்றாங்கன்னா இது உண்மையான வறண்ட தாவரமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது என்ன கிடையாது, உண்மையான வறண்ட தாவரம் கிடையாது. அப்ப இதுக்கு எடுத்துக்காட்ட என்ன சொன்னா ஆர்ஜிமோன், முள்ளுகோ, ட்ரிபுலஸ் மற்றும் டெப்ரோசியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ஸை இதற்கு உதாரணமா சொல்லலாம். அடுத்தபடியா பார்க்கக்கூடியது சதைப்பற்றுடைய அல்லது நீரை சேமித்து வைக்கக்கூடிய தாவரங்கள். இந்த சதைப்பற்றுடைய அல்லது நீரை சேமித்து வைக்கக்கூடியதுக்கு என்னன்னா சக்குலன்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவது, வறட்சியை சமாளிக்கக்கூடிய திறன் உடையது. இந்த வகை தாவரங்கள் என்ன செய்யும், வறட்சி வரும் ஆனா என்ன செய்யும், அதை சமாளிக்கும். எப்படி சமாளிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வறட்சியின் போது அதன் உடல பகுதிகளை நீரை சேமித்து வைத்துக் கொள்வதோடு கடுமையான வறட்சி நிலையை எதிர்கொள்ள சிறப்பான சில தகவல் அமைப்புகள், அதாவது அடாப்டேஷன் சொல்லக்கூடிய சில தகவல் அமைப்புகளையும் உடையதா இருக்குது. எடுத்துக்காட்டு ஒப்பன்சான்னு சொல்லக்கூடிய சப்பாத்தி கல்லி, ஆலன்னு சொல்லக்கூடிய கற்றாழை, பிரயோஃபில்லோ மற்றும் விகோனியா தாவரங்களை உதாரணமா சொல்லலாம். அடுத்ததா 3வது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சதைப்பற்றற்ற அல்லது நீரை சேமிக்க இயலாத தாவரங்கள். சதைப்பற்று இருக்காது, அப்படி இல்லைன்னா நீரை சேமிக்க இயலாம காணப்படும்.
இது என்ன செய்யும்? வறட்சியை எதிர்கொண்டு தாங்கிக் கொள்ளும் தாவரங்கள். வறட்சியை எதிர்கொள்ளும் ஆனால் தாங்கிக்கும். எனவே இவை உண்மையான வறண்ட தாவரங்கள் என அழைக்கப்படுகிறது. இதைத்தான் சொல்ல உண்மையான வறண்ட தாவரம் முடியும். அதே நேரத்தில் இது வெளிப்புற மற்றும் உட்புற வறட்சியை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. உலர் நிலைகளை எதிர்த்து வாழ, அந்த ட்ரையா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எதிர்த்து வாழ பல தகவமைப்புகளை உடையதாக காணப்படுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்க? கேசரினான்னு சொல்லக்கூடிய சவுக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நீரியம் சொல்லக்கூடிய அரளி செடி, ஜிஜிபஸ் இலத்த மரம் மற்றும் அக்கேசியா தாவரங்களை இதற்கு உதாரணமா சொல்லலாம். அடுத்தது புற அமைப்புல, இது இப்ப சொல்றேன் உண்மையான வறண்ட தாவரங்கள்ல அப்படி இருக்கணும்னா அதுக்கு சில தகவமைப்புகள் இருக்கணும். அப்ப புறத்தோட்டத்துல என்னென்ன தகவமைப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறத முதலாவதா பார்க்கலாம். அதாவது வேர் இருக்குது. அந்த வேர் எப்படி இருக்குட்டா, வேர் தொகுப்பு நன்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். தண்டு தொகுப்பை விட வேர் தொகுப்பு எப்படி இருக்கும்? அதிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதே மாதிரி வேர் தூவிகள் மற்றும் வேர் மூடிகள் நன்கு வளர்ச்சி அடைந்து காணப்படக்கூடியதா இருக்குது. சரி, தண்டு எப்படி இருக்குது அப்படின்னா, தண்டு பெரும்பாலும் கடினமா இருக்கும். அதே இடத்துல உட்டி நேச்சர், கட்டைத்தன்மையுடையதா இருக்கும். எப்பயுமே தண்டு தரைக்கு மேல் அல்லது தரைக்கு கீழே காணப்படலாம். தரை மேல் தண்டும் இருக்கும், தரை கீழ் தண்டும் காணப்படலாம். அடுத்தபடி அந்த தண்டு மற்றும் இலையுடைய மேற்பரப்புகள்ல மெழுகு பூச்சி காணப்படும். இப்ப மெழுகு பூச்சி மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா அது கூடவே அடர்த்தியான தூவிகளும் காணப்படக்கூடியதா இருக்கு. சில வறண்ட தாவரங்களுடைய தண்டினுடைய அனைத்து கண்ணுடைய பகுதியிலும் சதைப்பட்டுள்ள ஒரு இலையொடிவு அமைப்பா மாறி இருக்கும். இதைத்தான் என்ன சொல்றாங்க? இலை தொழில் தண்டு அப்படின்னு 11th படிச்சிருப்பீங்க. இலை தொழில் தண்டு அப்படின்னு, அதாவது ஃபில்லோ கிளாடு. ஃபில்லோன்னா லீஃப்னு அர்த்தம், கிளாடுன்னு தண்டு. இலையினுடைய தொழிலை யார் செய்யறா அப்படின்னா தண்டு செய்யக்கூடியது. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்கன்னா ஒப்பன்சின்னு சொல்லக்கூடிய சப்பாத்திகள்லயே சொல்லலாம். இலை செய்யக்கூடிய வேலையை யார் செய்யறது? தண்டு செய்யுது. உதாரணமா இலை என்ன செய்யணும்? போட்டோசிந்தசிஸ் நடத்தணும், ஒளிச்சேர்க்கை நடத்தி உணவை தயாரிக்கணும் அப்படின்னா அந்த வேலையை இலைக்கு பதிலாக யார் செய்வா? தண்டு செய்வாங்க. அப்படி செஞ்சா அதுதான் இலை தொழில் தண்டு அப்படிங்கிறோம். இது தவிர வேறு சில தாவரங்கள்ல ஒன்று அல்லது அரிதாக 2 கனிவிடை பகுதியில் சதைப்பட்டுள்ள பசுமையான அமைப்பா மாறி காணப்படும். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கிளாடோடுன்னு பேர். என்னது? 2 கனிவிடை பகுதியில் சதைப்பட்டுள்ள பசுமையான அமைப்பா மாறி இருந்தா அதுக்கு பேர் கிளாடோட். எடுத்துக்காட்டு ஆஸ்பராகஸ். சிலவற்றில் பார்த்தீங்கன்னா இலை காம்பே சதைப்பட்டுள்ள இலை போன்று உருமாற்றம் அடைஞ்சிருக்கும். இலை காம்பு, ஆனா அது என்ன செய்ய சதைப்பட்டுள்ள இலை மாதிரி உருமாற்றம் அடையும். இதுக்கு என்ன பேரு? பில்லோடுன்னு பேரு. இது வந்து காம்பிலை, அது பில்லோடுன்னு பேரு. எடுத்துக்காட்டு அக்கேசியா மெலனோசைலனா இதற்கு உதாரணமா சொல்லலாம். அதே மாதிரி தண்டு, இலை ஆகியவை பல தூவிகளால சூழப்பட்டுள்ள வறண்ட நில தாவரங்களுக்கு என்ன பேரு அப்படின்னா டிரைகோபில்லஸ் தாவரங்கள் அப்படின்னு பேரு. இதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்கன்னா பூசணி வகையில சொல்றாங்க. குறிப்பா மிலோத்ரியா மற்றும் முகியா வகையில சொல்லலாம். அடுத்தபடியா தண்டு வேர்களை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து இலைகள்ல என்ன தகவமைப்பு இருக்கட்டும் அப்படின்னு பார்க்கலாம். சூரிய ஒளி மற்றும் வெப்பத்தை பிரதிபலிக்க உதவக்கூடிய தோல் ஒன்றும், அது சூரிய ஒளியையும் வெப்பத்தையும் பிரதிபலிக்க உதவக்கூடிய தோல் போன்றும் பளபளப்பாக உள்ள இலைகள் பொதுவாக இங்கே காணப்படும். அடுத்து வேற என்ன பண்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈஃபோர்பியா, அக்கேசியா, ஜிஜிபஸ், கெப்பாரிஸ் போன்ற தாவரங்கள்ல இலையடிச்சதில் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா முட்களாக மாறி இருக்குது. அதாவது இலையடிச்சதில் தான், ஆனா இலையடிச்சது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா முட்களாக மாறி இருக்குது. முழு இலைகளுமே சில நேரங்களில் முட்களாக காணப்படலாம். எதுல அப்படின்னா சப்பாத்திகளில் இருக்கிற மாதிரி, ஒப்பன்சியான்னு சொல்லக்கூடிய சப்பாத்திகளிலேயோ, அதே மாதிரி செதில்களை அஸ்பராகஸ்லயும் மாறி காணப்படலாம். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லாவே என்னது அப்படின்னா புறத்தோற்ற அமைப்பில் ஏற்பட்ட தகவமைப்புகள் அப்படிங்கிறோம். அடுத்தபடியாக நம்ம சொல்ல போறது என்ன அப்படின்னா அனட்டாமிக்கல் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளமைப்பில் ஏற்படக்கூடிய தகவமைப்புகள். இது என்ன அப்படின்னா நீராவி போக்கின் காரணமா நீரிழப்பை தடுப்பதற்காக பல்லடுக்கு புறத்தோலுடன் தடித்த கியூட்டிகள் காணப்படும். புதிய நீராவி போக்கு காணப்படும். பொதுவாக இலைகள்ல இருக்கும். அப்படின்னா நீருடைய அளவு கம்மியாக தான் கிடைக்குது. அப்படிங்கிறப்ப நீராவி போக்கு நடக்கிறது கஷ்டம். இப்போ நீராவி போக்கின் காரணமா நீரிழப்பு நடக்கும் இல்லையா, அதை தடுக்கிறதுக்காக இது என்ன செய்யுது அப்படின்னா பல அடுக்குகளுடைய புறத்தோலுடன் கியூட்டிகள் எப்படி இருக்கும் தடித்து காணப்பட்டோம். அப்படி தடித்து காணப்பட்ட நீராவி போக்கின் மூலமாக நீர் இழப்பதை தடுக்க முடியும். அடுத்து ஸ்கிலீரன் கைமாவினாலான புறத்தோல் அடித்தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்போடெர்மிஸ் நன்கு வளர்ச்சி அடைந்து காணப்படும்.
அதே மாதிரி உட்குளிர்ந்த குழிகள்ல தூவிகளுடன் கூடிய உட்குளிர்ந்து அமைந்த இலைத்துளைகள், அதுக்கு என்ன பேரு? சங்கன் ஸ்டொமேட்டான பேரு. இது ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கிறது, அப்படியே கூட கேட்டாலும் கேட்கலாம். கீழ்ப்புறத்தோல்ல மட்டும்தான் காணப்படும். அடுத்தது இரவில் திறக்கும் வகையான இலைத்துளைகள், அதுக்கு என்ன பேரு? ஸ்கோட்டா ஆக்டிவ் ஸ்டொமேட்டான பேரு. இது எதுல காணப்படும்? சதைப்பற்றுள்ள தாவரங்கள்ல காணப்படக்கூடியதா இருக்குது. அடுத்தபடியா பல்லடுக்கு கற்றை உரை கொண்ட வாஸ்வ திசு தொகுப்புகள், இது எப்படி இருக்குன்னா நன்கு வளர்ச்சியடைந்து காணப்படும். அதே மாதிரி மீசோபில் அப்படின்னு சொல்லக்கூடிய இலைடை திசுவானது பாலிசேட் மற்றும் ஸ்பாஞ்சி பாரன்கியமா அப்படின்னு 2 தான் வேறுபாடு அடைஞ்சிருக்கும். அதாவது பாலிசேட் மற்றும் பஞ்சு திசுவாக நன்கு வேறுபாடு அடைந்து காணப்படக்கூடியதா இருக்குது. அதே மாதிரி சதைப்பற்று உள்ளவற்றில் தண்டு பகுதியில நீர் சேமிக்கும் திசுக்களை பெற்ற பகுதியாக விளங்கக்கூடியதா காணப்படுகிறது. அடுத்தபடியா இதோட வாழ்வியல் தகவமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது? பெரும்பாலான வாழ்வியல் நிகழ்வுகள் நீராவி போக்க குறைக்கணும், அப்படி குறைக்கிற வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வாழ்க்கை சுழற்சியை பொதுவாக வறண்ட தாவரங்களை சேர்ந்த குறுகிய காலத்திலேயே முடித்துக் கொள்கிறது. அப்படி முடிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன பேரு? குறுகிய காலம் வாழும் ஒரு பருவ தாவரங்கள் அப்படின்னு பேரு. அடுத்தபடியா வளநில தாவரங்கள் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். வளநில தாவரங்கள் என்ன சொல்லுவோம்? மீசோஃபைட்ஸ் அப்படிமா. மீசோட அர்த்தம் மாடரேட் அப்படின்னு, அதாவது அதிகமாகவும் தண்ணீர் தேவைப்படாது, குறைவாகவும் இல்லாம மீடியமா கிடைக்கக்கூடியது, அதுதான் மீசோஃபைட்ஸ் அப்படிமா. மிதமான சூழ்நிலையில், அதாவது மிக ஈரமாகவோ அல்லது மிக வறண்டோ அல்லாத மீடியமா இருக்க நடுத்தரமா இருக்கக்கூடியது, அப்படிப்பட்ட தாவரங்களுக்கு பேர் தான் மீசோஃபைட்ஸ் சொல்றேன். பொதுவாக நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய நிறைய தாவரங்கள் எப்படி இருக்குன்னா வளநில தாவரங்களா தான் இருக்கு, அதாவது மீசோஃபைட்ஸ்ங்கிறது. இவை பொதுவாக நிலத்தாவரங்களை சொல்லலாம். டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறோம், இதை வந்து உதாரணமா சொல்லலாம். இதுக்கு எடுத்துக்காட்டு சோளம் மற்றும் செம்பருத்தி தாவரங்களை சொல்லலாம். அடுத்து புற அமைப்புல இதுக்கு என்ன தகவமை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வேர் தூவிகள் மற்றும் வேர் முடிச்சுடன் வேர் தொகுப்பு நல்ல முறையில வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதே மாதிரி தண்டு பொதுவாக தரைக்கு மேல நன்றாக தடித்து நன்கு கிளைத்து காணப்படும். இலைகள் பொதுவாக பெருசா இருக்கும், பறந்ததா காணப்படும், மெல்லிதா இருக்கும், அதே நேரத்தில் பல வடிவங்களோட காணப்படக்கூடியதா இருக்குது. அடுத்து உள்ளமைப்பியல் தகவமைப்புகள் அப்படிங்கிறது என்ன? உள்ளமைப்பில் தகவமைப்புனா அனடாமிக்கல் அடாப்டேஷன். தரைக்கு மேல் பகுதியில தாவர பாகங்கள்ல கியூட்டிகள் வந்து மிதமான அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதே மாதிரி நன்கு வளர்ச்சி அடைந்த புறத்தோல், அதே மாதிரி இலைத்துளைகள் பொதுவாக இரு புறத்தோல்களையும் காணப்படும். அடுத்து இலையிடை திசு சொல்லக்கூடிய மீசோஃபில் எப்படி இருக்குன்னா நன்கு வேறுபட்ட பாலிசேட் பாரங்கிமா மற்றும் ஸ்பாஞ்சி பாரங்கிமா, அதாவது பாலிசேட் மற்றும் பஞ்சு பாரங்கிமாவினை உடையதாக காணப்படும். வாஸ்குலர் திசுக்கள் மற்றும் வலுவூட்டும் திசுக்கள் எப்படி இருக்கும்? மிதமான வளர்ச்சி உடையதா இருக்கும். இதுவுமே நன்கு வேறுபாடு அடைந்து காணப்படும். அடுத்தது வாழ்வியல் தகவமைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்து வாழ்வியல் நிகழ்வுகளும் எப்படி காணப்படும்? இயற்கையாகவே காணப்படக்கூடியதா இருக்குது. ஒருவேளை நீர் பற்றாக்குறை ஏற்பட்ட ரூம் டெம்பரேச்சர் சொல்லக்கூடிய அறை வெப்பநிலைகள்ல தற்காலிக வாடல் நிலையை இது ஏற்படுத்திக் கொள்ளும். அடுத்தபடி ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாங்க, அது என்ன அப்படின்னா கோடை காலங்கள்ல வறண்ட நில தாவரங்கள் சொல்லக்கூடிய ஜீரோஃபைட்ஸ் மழை காலங்கள்ல வளநில தாவரங்களாகவோ அல்லது நீர்வாழ் தாவரங்களாகவோ செயல்படும் ட்ரோபோஃபைட்டுகள் என அழைக்கப்படுகிறது. என்ன சொல்றா? கோடை காலங்கள்ல வறநில தாவரங்களாகவும் மழை காலங்கள்ல வளநில தாவரங்களாகவோ அது மீசோஃபைட்டாவோ நீர்வாழ் தாவரங்களாகவோ ஹைட்ரோஃபைட்ஸ் ஆகவோ செயல்படக்கூடிய தாவரமா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன பேரு? ட்ரோபோஃபைட்டுகள் அப்படின்னு பேரு. அடுத்தபடியா உவர்நில தாவரங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது தொற்று தாவரங்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தொற்று தாவரங்கள் அப்படிங்கிறது என்னது? ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. எபிபைட்ஸ் அப்படின்னு சொல்லி 11th படிச்சிருப்போம். வாண்டா அப்படின்னு இருக்கும். மற்ற தாவரம் இருக்கும், அந்த தாவரத்தின் மேல ஆதாரத்திற்காக போய் ஒட்டி வாழக்கூடியதா இருக்கும். அப்படி ஒட்டி வாழ்றதா இருந்தா அதுக்கு பேரு ஆதார தாவரங்கள். எபின்னா அபோன்னு அர்த்தம், பைட்ஸ்னா தாவரங்கள் அர்த்தம். அதாவது ஒரு தாவரம் ஏற்கனவே இருக்குது, அந்த தாவரத்தின் மேல இந்த தாவரம் வாழக்கூடியதா இருக்கும். இதுக்கு எடுத்துக்கிட்டா வாண்டா அப்படிங்கிற ஒரு தாவரத்தை உதாரணமா சொல்லுவோம். பொதுவாக தாவரங்கள் என்ன செய்யும் அப்படின்னா தரைக்கு கீழே தான் அந்த வேர்கள் இருக்கணும். ஆனா இந்த வாண்டா தாவரத்துக்கு எப்படி இருக்கும்? அந்த வேர்கள் வந்து ஒரு மரத்தினுடைய கிளைகள்லயோ ஒட்டி காணப்படும், தொங்கிக்கிட்டு இருக்கும். ஏதோ ஒரு பிரான்ச்ல அப்படி தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். வளிமண்டலத்துல
ஈரப்பதத்துல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த வேர்கள் என்னன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த திசு காணப்படும். அந்த சிறப்பு வாய்ந்த திசுக்கு என்ன பேரு? வெலாமன் டிஷ்யூன்னு பேரு. அது என்ன செய்யும்? வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்குது. அதான் இங்க கொடுத்திருக்காங்க தொற்று தாவரங்கள் அப்படின்னு. அதாவது மற்ற தாவரங்களின் மேல் ஆதாரத்திற்காக தொற்றி வாழக்கூடியது. இதுக்கு பேரு தொற்று தாவரங்கள்னு பேரு. இதுல ஆதார தாவரத்தை உறைவிடத்திற்காக மட்டும்தான் பயன்படுத்தும். ஆனா நீர் அல்லது உணவை அதிலிருந்து பெற்றுக்கொள்வதில்லை. இது எல்லாமே யார்கிட்ட எடுத்துக்கும்? அட்மாஸ்பியர் சொல்லக்கூடிய வளிமண்டலத்திலிருந்து ஒரு வெலமன் திசுன்னு சொல்லக்கூடிய ஒரு டிஷ்யூ பயன்படுத்தி வேர்கள் மூலமா உறிஞ்சி எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்குது. இது பொதுவாக எங்கே காணப்படும் அப்படின்னா வெப்பமண்டல மழைக்காடுகள்ல அதிகமாக காணப்படக்கூடியதா இருக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டா ஆர்கிடுகள், லயனாஸ் சொல்லக்கூடிய வன்கொடிகள், தொங்கும் மாஸ்கள், மணி தாவரங்களை இதற்கு உதாரணமா சொல்லலாம். அடுத்தது புற அமைப்பில் தகவமைப்புகள், அது மார்பலாஜிக்கல் அடாப்டேஷன் அப்படிங்கிறது. இது எப்படி இருக்குன்னா வேர் தொகுப்புகள் நன்கு விரிவாக வளர்ச்சியடைந்து காணப்படும். 2 வகை வேர்கள் காணப்படும். குறிப்பா பற்று வேர்கள், உறிச்சி வேர்கள் காணப்படும். அடுத்தது தொற்று தாவரங்கள்ல பற்று வேர்கள், அது கிளிங்கிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பற்று வேர்கள் ஆதார தாவரங்களின் மீது உறுதியாக நிலைநிறுத்த உதவி செய்யக்கூடியதா இருக்குது. அதே மாதிரி ஏரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலப்புற வேர்கள் எப்படி இருக்கும்? பசுமையா இருக்கும், கீழ் நோக்கி தொங்கிக் கொண்டு காணப்படும். இது வளிமண்டலத்திலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சுவதற்காக ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு திசு காணப்படும் அப்படின்னு சொல்லி. அந்த திசுக்கு என்ன பேரு? வெலாமன் போன்ற ஒரு பஞ்சு போன்ற திசு காணப்படும். இதுதான் அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சி எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்குது. சில தொற்று தாக்கக்கூடிய தண்டு எப்படி இருக்குன்னா சதைப்பற்ற உருளதான் இருக்கும். அப்படி இல்லைன்னா போலி குமிழ்களாக காணப்படலாம். அப்படி இல்லைன்னா கிழங்குகளையே அது உருவாக்கலாம். இலைகள் எப்படி இருக்கும்? குறைந்த எண்ணிக்கையில் இருக்கும், தடிப்பான தோல் போன்று காணப்படும். அடுத்தபடியாக அந்த கொற்று அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிடேட்டர் அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தொற்று தாவர கூட்டங்கள்ல மிர்மிகோஃபில்லி அப்படிங்கிறது பொதுவாக காணப்படக்கூடியதா இருக்குது. அடுத்து கனிகளும் விதைகளும் மிக சிறிதாக காணப்படும். இது காற்று, பூச்சிகள் மற்றும் பறவைகள் மூலம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடியதா இருக்குது. அடுத்ததாக உள்ளமைப்பில் ஏற்படக்கூடிய தகவமைகள், அனட்டாமிக்கல் அடாப்டேஷன் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா பல அடுக்குடைய புறத்தோல் காணப்படும். வெலாமன் திசுக்கு அடுத்து எக்ஸோடெர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு அடுக்கு காணப்படும். அடுத்ததான் நீராவி போக்க குறைக்கிறதுக்காக நடித்த கியூட்டிகள் இருக்கும். நன்கு உட்குளிர்ந்த இலைத்துளைகளும் காணப்படக்கூடியதா இருக்குது. அதே மாதிரி இந்த சதைப்புற்றுள்ள தொற்று தாவரங்கள்ல தண்ணியை சேமிக்கிறதுக்காக என்ன இருக்கும்? நன்றாக வளர்ச்சியடைந்த பாரன்கைமா திசுக்களும் காணப்படும். சரி, இதனுடைய வாழ்வியல் தகவமைப்புகள் என்ன அப்படின்னா நீரை சிறப்பாக உறிஞ்ச வெலாமன் திசு உதவக்கூடியதா இருக்குது. அடுத்ததான் உவர் சதுப்பு நில வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாலோபைட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஹாலோ அப்படின்னாலே கேள்விப்பட்டிருப்போம் கெமிஸ்ட்ரியில. ஹாலஜன் அப்படின்னாலே உப்பீடிகள் அர்த்தம். பயிர்ஸ்னா அர்த்தம், பிளான்ட்ஸ் அர்த்தம். அதாவது உவர் சதுப்பு நிலத்துல வாழக்கூடிய தாவரங்கள் அப்படிங்கிறத நம்ம ஹாலோபைட்ஸ் அப்படிங்கிறோம். அது மிகையான உப்புகள் காணப்படக்கூடிய நிலப்பகுதியில வளரக்கூடிய சிறப்பு வாய்ந்த தாவரங்களை தான் உவர் சதுப்பு நில தாவரங்கள் அப்படிங்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டா ரைசோபோரா, சொனரேசியா மற்றும் அபிசீனியாவற்றை உதாரணமா சொல்லலாம். ஏற்கனவே சுவாச வேர்களில் படிச்சிருப்பேன் நினைக்கிறேன் அபிசீனியா அப்படிங்கிறது. இது எங்க காணப்படும்? கடற்கரை ஓரங்கள்ல எஸ்டரிஸ் சொல்லக்கூடிய கழிமுக துவாரங்கள், அது ஆற்று நீரும் கடல் நீரும் ஒன்னா கலக்கக்கூடிய இடங்கள், அதுதான் முகத்துவாரங்கள் இருக்கு. இங்க எப்படி இருக்குன்னா நிலம் ஈரத்தன்மையோடு இருக்கும், வாழ்வியல் ரீதியாக உலகத்தன்மை உடையது. தாவரங்கள் என்ன செய்ய உப்பு நீரை நேரடியாக பயன்படுத்த முடியாது. அதனால என்ன பண்ணுறதுன்னா அந்த உப்பை வடிகட்டுவதற்காக சில வாழ்வியல் செயல்முறைகளை பயன்படுத்த வேண்டியது இருக்குது. இந்த மாதிரியான தாவர கூட்டங்களுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா சதுப்பு நில காடுகள்னு பேரு. அப்படி இல்லைன்னா இதை அலையாத்தி காடுகள் அப்படிமா இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுல வாழக்கூடிய தாவரங்கள் தான் சதுப்பு நில தாவரங்கள் அப்படிங்கிறது. சரி, இதுல என்னென்ன அடாப்டேஷன் இருக்குது, புற அமைப்புல என்ன தகவமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மித வெப்பமண்டல பகுதியில் காணப்படக்கூடிய உவர் சதுப்பு நில தாவரங்கள் சிறு செடிகளாக காணப்படலாம். அதே மாதிரி வெப்பமண்டல பகுதியில் காணப்படக்கூடிய உவர் சதுப்பு நிலத்தினங்கள் பெரும்பாலும் அது புதர் செடிகளாக காணப்படும். அடுத்து வேர்கள் எப்படி இருக்கும்? இயல்பான வேர்கள் இருக்கும், கூடுதலாக முட்டு வேர்கள் இருக்கும். 11th படிச்சிருப்பீங்க முட்டு வேர்னா என்ன அப்படிங்கிறது. அடுத்து புவியீர்ப்புக்கு விசைக்கு எதிராக வீட்டில் தோன்றக்கூடிய சில சிறப்பு வகை வேர்கள் காணப்படும். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா நெமட்டோஃபோர்கள்னு பேரு. நெமட்டோஃபோர்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்கன்னா சுவாச வேர்கள்னு பார்த்துருப்பீங்க.
அதில் அமையக்கூடிய நெமத்தோடுகள் கொண்டு தாவரம் அதற்கு தேவையான அளவு காற்றோட்டத்தை பெறக்கூடியதா இருக்குது. அதனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சுவாசிக்கும் வேர்கள் பேரு. இதுக்கு எடுத்துக்காட்டா அபிசீனியா தாவரத்தை சொல்லலாம். அடுத்த தாவர உடலத்துடைய தரைவேல் பகுதியில் எப்படி இருக்கும்? தடித்த கியூட்டிக்ல பெற்று இருக்கும். அதே மாதிரி இலைகள் தடித்ததா இருக்கும், முழுமையா இருக்கும், சதைப்பட்டுடையா இருக்கும். அதே இடத்துல பளபளப்பா காணப்படும். ஒரு சில சிற்றினங்கள்ல இலைகளே இல்லாம இருக்கலாம். அப்படின்னு தான் அதுக்கு பேரு ஏஃபில்லஸ்னு பேரு. அதே மாதிரி கனிக்குள் விதை முளைத்தல் வகையான விதை முளைத்தல் இங்கு காணப்படும். இப்ப கனிக்குள் விதை முளைத்தலுக்கு என்ன பேருன்னு கேட்டாங்கன்னா விவி பேருன்னு பேரு. அதாவது கனியில இருக்கிறப்பே விதைகள் முளைப்பது உவர் சந்திப்பில்லை தாவரங்களை காணப்படக்கூடிய ஒரு சிறப்பு பண்பா இருக்குது. அடுத்ததா அனடாமிக்கல் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளமைப்பில் தகவமைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது தண்டில காணப்படக்கூடிய சதுர வடிவ புறத்தோல் செல்கள் மிகையான கியூட்டின் பூச்சை பெற்றிருக்கும். அப்படி இருக்கிறதுனால எண்ணெய் பொருட்கள் மற்றும் டேனின் இதில் நிரம்பி காணப்படும். அடுத்து தண்டினுடைய புறணி பகுதியில் நன்கு வலுவூட்டுவதற்காக என்ன இருக்கும் அப்படின்னா நட்சத்திர வடிவில் ஸ்லீரைடுகள் காணப்படும். அதே மாதிரி ஹச் வடிவத்தில் அடர்த்தியற்ற ஸ்பிக்யூல்களும் காணப்படும். இலைகள் எப்படி இருக்கும்? இருபக்க இலைகளா இருக்கலாம், இல்லைன்னா சமபக்க இலைகளா இருக்கலாம். அப்படி இருக்கிறதோட மட்டும் இல்லாம உப்பு சுரக்கக்கூடிய சுரப்பிகளை பெற்றிருக்கும். என்ன செய்யும்? உப்பு சுரக்கக்கூடிய சுரப்பிகளை உடையதா இருக்கு. அதனாலதான் இது எப்படி சொல்றோம்? வாழ்வியல் தகவமைவுகள் அப்படின்னா என்ன? இதோட சில தாவர செல்கள் அதிக அழுத்த சவுடு அழுத்தத்தை கொண்டிருக்கும். அதே மாதிரி விதை முளைத்தல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா கனி விதை முளைத்தலானது கனி தாய் தாவரத்தில் இருக்கும் போதே கனியானது தாய் தாவரத்தில் இருக்கும் போதே நடைபெறக்கூடியதா இருக்குது. இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா கனிக்குள் விதை முளைத்தல் அப்படிங்கிறது. குறிப்பா தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்கள், அது குறிப்பா நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர், இந்த 3 மாவட்டங்கள்ல தான் இந்த காடுகள் அதிகமாக காணப்படக்கூடியதா இருக்குது. அதே இடத்துல கஜா புயல் வந்தது 2018 நவம்பர் 16 நினைக்கிறேன். இந்த கஜா புயல் விளைவாக முத்துப்பேட்டையில மட்டும், அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்துப்பேட்டையில மட்டும் குறைந்த அளவே சேதம் ஏற்பட்டது. மற்ற பகுதிகளில் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நிறைய சேதம் ஏற்பட்டிருக்குது. ஆனா அந்த திருவாரூர் மாவட்டத்துல முத்துப்பேட்டையில சேதம் மிக குறைவு அப்படிங்கிறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இதற்கு அங்க இருக்கக்கூடிய அலையாத்தி காடுகள் சொல்லக்கூடிய உவர் சதுப்பு நில காடுகள் தான் காரணம் அப்படிங்கிறாங்க.